பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன். இன்றைக்கு ஜனவரி மாதம் 29 புதன்கிழமை 2025 அமாவாசை. கர்த்தராகிய தேவனுக்கு மிகவும் நெருக்கமான தேவ மனுஷன் மொய்சன். கர்த்தரும் மொய்சனை மிகவும் அதிகமாய் நேசித்தார். இவரை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்களுக்கும் அரும் அடையாளங்களுக்கும் அளவே இல்லை. ஒரேபு மலையிலே கர்த்தர் ஒரு இறை பணிக்கு என்றால் அடிமைத்தனத்தில் இருக்கும் இஸ்ரவேல் மக்களை மீட்கும் பொருட்டு இவரை அழைக்கிறார். மோய்சன் பல காரணங்களை சொல்லி மறுப்பதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இவரை விடுவதில்லை, வலுக்கட்டாயமாய் அனுப்புகிறார். ஐகிப்து நாட்டில் 10க்கும் மேற்பட்ட எச்சரிக்கையும் அடையாளங்களையும் பார்த்த ஃபரோ மன்னன் பயந்து போய் இஸ்ரவேல் அடிமைகளை அனுப்பிவிடுகிறார். 40 ஆண்டுகள் 80 வயது முதல் 120 வயது வரைக்கும் பாலைவனத்தில் கர்த்தரோடு பிரயாணித்தார். இறுதியில் தன் பொறுப்பை எல்லாம் யோசுவாவிடம் ஒப்பு கொடுக்கும்போது அழைக்கப்பட்ட அந்த நாளில் எப்படி ஒரு வலுக்கட்டாயமாய் முழு விசுவாசம் இல்லாதபடிக்கு, முழு நம்பிக்கை இல்லாதபடிக்கு, வேண்டாம் என்ற எண்ணத்தோடு இந்த பாதையில் நடந்தாரோ அவை எல்லாம் மாறிட்டு இப்பொழுது அவர் யெகோஷுவாவிடம் சொல்லுகிறார். உபாகமம் 31:8 யெகோஷுவா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மோய்சனை போல சந்தர்ப்ப சூழ்நிலையின் பொருட்டு வலுக்கட்டாயமாய் முழு விசுவாசத்தோடு இல்லாதபடிக்கு, முழு நம்பிக்கை இல்லாதபடிக்கு பிரயாணித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் உங்களை எல்லா விதமான நன்மையின் பாதைகளிலே வழிநடத்தும். கர்த்தராகிய தேவன் நம் மத்தியிலே செய்ய போகிற அற்புதங்களின் அரும் அடையாளங்களின் நிமித்தம் நாமும் சொல்வோம், அவர் நம்மோடு. ஹல்லேலூயா. இந்த இரவு நம்பிக்கையோடு நாம்